नमस्कार नीडा गणेशम 9715798626 விஞ்ஞான வளர்ச்சி அதீத முன்னேற்றம் நம்மளும் அதுக்கு தகுந்த மாரி ஓடணும். பழைய காலத்து முன்னே இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னாக்க கோட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கம்பெனி இருந்தது. அந்த ஃபோட்டோ கம்பெனிலேருந்து ஃபிலிம் எடுப்பாங்க. 1500 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ கம்பெனியாக போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே எப்படின்னாக்க கேமராவில் எடுக்கலாம், பேப்பரில் எடுக்கலாங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆகி போச்சு. அந்த தொழில் முடங்கி போயிடுது. அது கிடையாது. அப்போ பிசிஓ, எஸ்டிடி, பூத்து இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஓடி போய் ஃபோன் பண்ணுவோம். நமக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ அதெல்லாம் இப்போ ஸ்பெல்லிங்கே தெரியாமல் போயிட்டு எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர், விசிபி, விசிஆர், பேஜர் இது எல்லாமே வந்து வழக்கு ஒழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அதனுடைய பலன்கள்லாம் இப்போ வந்து எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு கேஸ் நடக்கிறதுன்னு வைப்போம். நம்மளால் வந்து அந்த கேஸை பற்றி லாயர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து நம்ம கேஸை வந்து நடத்துவோம். இப்போ எப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஆப் வந்துடுது. நம்ம கேஸுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை கொடுத்தோம்னாக்க அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லி இதுக்கு ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துடுறது. ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். எந்த விதமான செலவுமே இல்லாமல் இப்போ வந்து வெறும் ஆப்பிலேயே எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடந்துடுது. டேக்ஸ் போடுறோன்னு வைங்களேன், டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆடிட்டரில் போய் ஃபைல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, clear.in, cleartax.in, taxman.com இதெல்லாம் போட்டோம்னாக்க அழகாக அந்த டேக்ஸினுடைய விஷயங்கள் எல்லாமே அதில் நம்ம வந்துடுறது. ஸோ அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. லாயராக இருக்கிறவங்க இந்த ஆப் வந்ததுனால அவங்களுடைய தொழில் காண போயிடுறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னாக்க டாக்டர்னாக்க அடாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் போட்டோம்னா நம்முடைய உடல்நிலையை பற்றி விவரம் சொல்லணும்னா அதனுடைய விளக்கங்களை சொல்லி அதுக்கான சிகிச்சை முறையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறோம் செய்கிறோங்கிறதுல முதல்ல வந்து உடனே போகாமல் நம்முடைய இதை ஆறுதலாக செஞ்சுக்கிறோம். இப்போ அவருடைய வேலைகளுமே குறைய ஆரம்பிச்சுடுத்து. இப்போது கார் பண்ணுவோம் இல்லையா, ஓலா முன்னாடி வந்து அவங்க வீட்டில் கார் வச்சுருந்தாலே பெரிய பெருமையாக இருந்தது. வீட்டுக்கு ஒரு கார் இருந்தது. இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு கார், ஒரு வீட்டில் வந்து 4 கார் நிற்கிறது. இப்போ அந்த காருடைய இதுவும் இல்லாமல் கால் டாக்ஸியே இல்லாமலே ஆளே இல்லாமல் ஓட்டக்கூடிய ஆக்சிடெண்ட்டே கிடையாது. ஃபோன் பண்ணோம்னாக்க அங்கேருந்து கார் வந்து கரெக்டாக வந்து நிற்கும் நம்ம வீட்டு வாசலில். எங்கே போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அழகாக சமத்தாக கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடும். நோ சிக்னல், நோ டிராஃபிக்கு, நோ டிரைவர், நத்திங். நம்ம போய் அதை பேச மட்டும் பே பண்ணிவிட்டு அழகாக எடுத்துன்னு வந்துடலாம். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறதுனாக்க டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இந்த கம்பெனிகள் தான் பின்னாடி நடத்த போகிறாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனியில் சேரக்கூடிய அளவுக்கு நம்முடைய திறமையை வளர்த்துட்டால் தான் பிற்காலத்தில் நம்மளால் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியும். பேங்க்கு, இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட் இது எல்லாமே வந்து கை மேலே வந்துருக்கு. ஒரு ஆப்பை தட்டினோம்னாக்க எல்லா விஷயங்களுமே வந்துடுறது. மோடிஸ் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று வந்துருக்கு. நம்முடைய மூஞ்சியை பார்த்துட்டு நம்மளுடைய குணாதிசயங்களை சொல்லிவிடுவோம். அதுக்கு பொய் சொல்லவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிரிமினாலஜியில் ஏற்கனவே சைக்காலஜியில் வச்சுட்டு மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மோடிஸ் ஆப் வந்தோடனே இன்னும் ஈஸியாக போயிடுது. ஸோ இதெல்லாம் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் நம்மளால் வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் முன்னேற முடியும். இப்போது சைக்காலஜி ஆக்ஷன் ஒன்று வந்துருக்கு. அது என்ன பண்ணுறதுனாக்கா நம்மளுடைய வாட்ச் மாரி வச்சுட்டு இருந்துட்டு அந்த வாட்சை நம்ம கட்டிட்டோம்னாலே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை வந்து எதனால் வருது, அது எப்படி தீர்க்கலாம், எப்படி நம்ம சுதாரிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே நம்மள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறது. விஞ்ஞான வளர்ச்சிக்கு தகுந்தமே நம்ம ஓடலைன்னாக்க நம்ம பின்னாடியே நின்றுடுவோம். நம்முடைய வாழ்க்கை ஒன்லி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எந்த ஒரு தொழிலையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக தனித்தன்மையாக நம்முடைய திறமையை காட்டினால்தான் எதிர்காலத்தில் நம்மளால் பிழைக்க முடியாது. பயப்பட வேண்டாம். இவ்வளவு வந்து இத்தனை நாள் வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து முன்னேறி வந்துட்டோம். காலங்கள் மாறி போயிடுச்சுனாக்க அந்த காலத்துலேயும் நம்மளால் எதுவும் பண்ண முடியலங்கும் போது இந்த காலத்தில் நம்ம இது தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அறிவை வளர்த்து முன்னேறினால்தான் போட்டி காலத்தில் இந்த போட்டி உலகத்தில் நம்மளால் ஓடணும்னாக்க வேகமாக ஓடணும், நிதானமாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதீத விஞ்ஞான வளர்ச்சி நல்லதுக்கு பயன்படணுமே தவிர இதை வந்து தவறான வழிகளில் பயன்படுத்தலாங்க சில பேர். தயவு செஞ்சு அந்த பக்கமாக நம்ம பார்க்காம அதில் குறையறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். வாழ்க்கை வளமுடன்.